வணக்கம் மக்களே, வெல்கம் டு தமிழ் ட்ரேடிங் ட்ரிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சேனல். இந்த சேனலில் ஒரு சப்ஸ்கிரைபர் நம்மள்ட்ட கேட்டிருந்தாரு, எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாரு. ஏன் ஆப்ஷன் செல்லர் மட்டும் நிறையா ஏர்ன் பண்ணுறாங்க, ஏன் வந்து ஒரு ஆப்ஷன் பையரால் வந்து நிறையா ஏர்ன் பண்ண முடியாதா அப்படிங்கிறத கொஞ்சம் விளக்குங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அதுக்காக ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு தான் முடிவு பண்ணேன். இந்த வீடியோவில் நம்ம ஏன் ஆப்ஷன் செல்லருக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது, அவங்க தான் நிறையா ஏர்ன் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு மித்து இருக்குது இல்லையா, ஸ்டாக் மார்க்கெட்டில் ஆப்ஷன்ஸில் இருக்க எல்லாருக்குமே தெரியும். அது ஏன் அப்படிங்கிறத ஒரு சின்ன வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் நிறைய விஷயத்தை நம்ம மைண்டில் வச்சுக்கணும். ஒன்று, இந்த ஆப்ஷன் செல்லர் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எந்த ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் என்ட்ரு ஆகிற ஒரு ஆளும் ஓப்பனிங்கே ஆப்ஷன் செல்லராக ஆக மாட்டாங்க. ஓகேவா? ஏன் அப்படின்னா இந்த ஆப்ஷன் செல்லிங்க்கு அமௌண்ட் அதிகமாக தேவைப்படும் ஆப்ஷன் பை பண்ணுறதோட. ஒன் திங். ஸோ ரிஸ்க்கும் அதிகம் அப்படிங்கிற மாதிரி தான் அர்த்தம். ஏன்னா நம்ம அதிக அமௌண்ட் போடுறோம்னா அதிக ரிஸ்க் இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஈவன் சிம்பிளாக ஒரு ஒரு லாட் வாங்குறதுக்கு பையிங்கில் கிட்டத்தட்ட 10,000 20,000க்குள்ளே வந்து ஒரு லாட் வாங்கிட முடியும். அதுவே நீங்கள் எதை எடுத்தாலுமே. ஆனால் அதுவே வந்து ஒரு செல்லிங்கை பாருன்னா 1,00,000 2,00,000 வேணும் ஒரு ஸ்லாட் வாங்குறதுக்கு. புரியுதா? ஸோ அதனால தான் வந்து உள்ளே வர எல்லாருமே ஒரு பையராக இருப்பாங்க. ஸோ அப்போ இப்போ அந்த ஆப்ஷன் செல்லர்லாம் யாருன்னு பாருங்கள். இப்போ உள்ளே வர யாருமே செல்லராக இல்லை அப்படிங்கும்போது, அப்போ ஆல்ரெடி உள்ளே இருந்து பழந்துன்னு கொட்டம் போட்டோன்னு சொன்னாங்கள்ல, அந்த மாதிரி பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸான ஆள் மட்டும்தான் ஆப்ஷன் செல்லிங்குள்ளே இருப்பாங்க மோஸ்ட்லி. ஸோ நம்மளை விட ஆக்சுவலாக ஒரு ஆப்ஷன் பையரை விட செல்லருக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக இருக்கும். ஓகேவா? இப்போ ஒரு 100% எடுக்கிறோம்னா அதில் கிட்டத்தட்ட ஒரு 60லேருந்து 70% பேர் ஆப்ஷன் பையராக இருக்கிறவங்க எல்லாமே அது கம்மியாக இருக்குது, அமௌண்ட் கம்மியாக இருக்குது, ரிஸ்க் கம்மியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் புதுசாக வரவங்க, எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறவங்க, இந்த மாதிரி ஆட்கள் தான் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அதுதான் முதல் அட்வான்டேஜ் ஆப்ஷன் செல்லராக இருக்கிறதுல. ஸோ பயங்கர எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறதுனால அவங்களுக்கு எல்லா நுணுக்கங்களும் ஓரளவு தெரிஞ்சிருக்கும் ஆஸ் கம்பேர்ட் டு ஆப்ஷன் பையர். புரியுதா? அந்த 40% பேர் பையர் வந்து அவங்களும் எக்ஸ்பீரியன்ஸாக இருப்பாங்க, அவங்கள வந்து ஒன்றும் பண்ண முடியாது செல்லரால். பட் அந்த 60% பேர் இருக்காங்கல்ல, ஒரு புதுசாக என்ட்ரு ஆகிறவங்க, ஒரு மிஸ்கால்குலேஷன் பண்ணுறவங்க, அவங்கள வந்து டார்கெட் பண்ணுறது தான் இந்த ஆப்ஷன் செல்லரோட வேலை. நீங்கள் வந்து இது பிஆர் சுந்தர் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. அவரும் நான் ஒரு ஆப்ஷன் செல்லர் அப்படின்னு பெருமையாக சொல்லிட்டு இருப்பார். அவர்கிட்டயே போய் நீங்கள் கேட்டிங்கனாலும் அவரும் ஸ்டாக் மார்க்கெட்டில் என்ட்ரு ஆகும்போது ஒரு ஆப்ஷன் பையராக தான் இருந்திருப்பார், அப்புறம் தான் செல்லர் ஆகியிருப்பார். ஸோ மோஸ்ட்லி இங்கே உள்ள ஆப்ஷன் செல்லர் சொல்ல போகிற அத்தனை பேருமே ஆரம்பத்து கட்டத்தில் ஒரு ஆப்ஷன் பையராக இருந்தது தான் ஆப்ஷன் ட்ரேடிங்கை கற்றுருப்பாங்க, அப்புறம் தான் செல்லராக மாறியிருப்பாங்க கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம். ஸோ ஓகே, நான் என்ன கேட்டிங்கன்னா நான் ரெண்டுமே பண்ணுவேன். தேவையான டைமுக்கு தகுந்த மாதிரி ஆப்ஷன் பையும் பண்ணுவேன், ஆப்ஷன் செல்லும் பண்ணுவேன். ஓகே, நெக்ஸ்ட் டைம் டிகே. நான் இதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ இந்த ஆப்ஷன் செல்லிங்கில் இருக்கிறவங்களுக்கு அந்த டைம் டிகே, அந்த எக்ஸ்பைரியை வச்சு ஓரளவு ப்ராஃபிட் வரும் அப்படிங்கிற ஒரு காரணமும் இதுக்குள்ளே இருக்குது. ஸோ இந்த டைம் டிகேவை நம்பி மட்டுமே ஆப்ஷன் செல் பண்ணுறவங்களும் எக்கச்சக்க பேர். இதுக்கான வீடியோ உங்களுக்கு போட்டிருப்பேன். ஒன்றும் இல்லை, டைம் ஆக ஆக ப்ரீமியம் குறையும், ப்ரீமியம் குறைய குறைய நமக்கு ப்ராஃபிட் வரும் ஆப்ஷன் செல்லிங்கில் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ நிறைய பேர் அதை பிளான் பண்ணியே வந்து இருப்பாங்க. ஓகேவா? ஆனால் இந்த ஒரு ஆப்ஷன் பையர் இந்த டைம் டேக்கே மறந்துவிட்டு என்னமோ ஒரு இஷ்டத்துக்கு காலையில் வாங்கி வச்சுட்டு சாயந்தரம் விற்கிறதோ, காலை வாங்கி வச்சு 2 நாளுக்கு அப்புறம் விற்கிறதுனால இருந்தால் ஒன்றுமே வராது. ஏன்னா அந்த டைம் டேக்கேவே உங்களோட பணத்தை சாப்பிட்ரும். ஆனால் ஆப்ஷன் செல்லருக்கு அந்த அட்வான்டேஜ் இருக்கு இல்லையா? ஸோ டைம் டேக்கே முக்கியம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நான் இந்த வீடியோ உங்களுக்கு இது ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நியூ கம்மர்ஸ் வரவங்க எல்லாருமே ஒரு ஆப்ஷன் பையராக தான் இருப்பாங்க மோஸ்ட்லி. ஏன்னா செல்லராக வராங்க அப்படின்னாலே அவங்க ஆல்ரெடி பண்ணிவிட்டு புதுசாக திருப்பி மேபி அதை ஃப்ளக்சுவேட் ஆகி வெளில விட்டு திருப்பி வரவங்களாக கூட இருப்பாங்க. ஸோ மோஸ்ட்லி உள்ளே வர 100 பேரில் 90% பேர் பையராக தான் ஆரம்பிப்பாங்க தன்னோட ஆப்ஷன் ட்ரேடிங்கை, அப்புறம் தான் வந்து உள்ளே மாறுவாங்க. ஸோ நியூ கமராக இருக்கிறதுனால இவனுக்கு தெரிகிறத விட எக்ஸ்பீரியன்ஸான செல்லருக்கு கொஞ்சம் நிறையா தெரியும். ஸோ இந்த மணி டிரான்சாக்ஷன் இங்கே இருந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு ஆப்ஷன் பை பண்ணி நம்ம ப்ராஃபிட் எடுக்கிறோம் அப்படின்னா அப்போ ஏதோ ஒரு செல்லருக்கு அது நஷ்டமாயிடுச்சுன்னு அர்த்தம். நம்ம ஒரு ஆப்ஷன் செல் பண்ணி ஒரு இடத்துல பை எடுக்கிறோம்னா அப்போ ஏதோ ஒரு பையருக்கு நஷ்டமாயிடுச்சு, செல்லருக்கு அதிகமாகிடுச்சுன்னு அப்படிங்கிறது தான் அர்த்தம். இதுக்கு பேர் தான் மணி சர்க்குலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? உங்கள் பணம் எங்கேயும் போல் உங்ககிட்ட இருந்து இன்னொருத்தர் ஆளுக்கு ப்ராஃபிட்டாக போயிருக்கு. நீங்கள் ப்ராஃபிட் எடுத்திருக்கீங்க அப்படின்னா அது இன்னொருத்தர்கிட்டேருந்து உங்ககிட்ட வந்திருக்கு.
ஓகே, இதுதான் ஆப்ஷன் ட்ரேடிங். நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், எல்லா ட்ரேடிங்குமே இதுதான். இதை சில பேருக்கு தெரியாமல் தான் புரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. எங்கே இருந்தோ பணம் வருது, எங்கே இருந்தோலாம் பணம் வரலைங்க. நீங்கள் இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கில் நல்லா தெரிஞ்சுக்கணும், எங்கே இருந்தோலாம் பணம் வரலை. நீங்கள் ப்ராஃபிட் எடுக்கிறீங்கன்னா ஒருத்தன் நஷ்டம் எடுத்துகிட்டு இருக்கான்னு அர்த்தம். ஓகே, அப்போ இந்த ஆப்ஷன் செல்லர் அதிகம் ப்ராஃபிட் எடுக்கிறாங்க அப்படின்னா ஆப்ஷன் பையர் நஷ்டம் எடுத்துக்கிட்டு இருக்காங்கிறது தான் உண்மை. அதுதான் உண்மை, இதை தெரிஞ்சுக்கணும். அப்போ நான் ஆப்ஷன் பையராக வந்து என்னால் ப்ராஃபிட்டே எடுக்க முடியாதா? அப்படி இல்லைங்க. அதோட அர்த்தம் வந்து இந்த ஆப்ஷன் செல் பண்ணுறவங்களையும் சில முட்டாள்களும் சில நிறைய அறிவாளிகளும் இருப்பார்கள். புரியுதா? அதுதான் மேட்ரு. இங்கே இருக்க முட்டாள்கிட்டேருந்து இங்கே இருக்க அறிவாளி பணத்தை போடுவான் பையர். பையரில் இருக்க முட்டாள்கிட்டேருந்து செல்லர் பணம் எடுப்பான். நான் முட்டாள்னு சொல்கிறது நீங்கள் தப்பாக எடுத்துக்க வேணாம், எக்ஸ்பீரியன்ஸை தான் சொல்கிறேன். ஓகேவா? எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறது ரிஸ்க் தானே, அப்போ அவன் முட்டாள் தானே, அதை தான் சொல்ல வந்தேன். ஓகே, இந்த ஆப்ஷன் செல்லிங்கில் அடுத்ததாக ஒரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி ஆப்ஷன் செல் பண்ணுறவங்க கொஞ்சம் ஹோல்டு பண்ணுவாங்க. பையரோட கொஞ்சம் விட்டு பார்ப்போம், இன்னும் கொஞ்சம் விட்டு பார்ப்போம். ஏன்னா அவங்களுக்கு அந்த டைம் டிகேங்கிற ஒரு விஷயம் கையில் இருக்குது. ஸோ அதனால் அவங்க கொஞ்சம் ஹோல்டிங் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட ஈக்விட்டியை நம்ம எவ்வளோ பொறுமையாக ஹோல்ட் பண்ணுறோமோ அந்த மாதிரி செல்லரும் ஹோல்டு பண்ணுவாங்க. ஓகே, அந்த ஹோல்டிங் அவங்களுக்கு டைம் டிகே ஹெல்ப் பண்ணுறதுனால அவங்க காமாகவும் கொஞ்சம் இருப்பாங்க, கொஞ்சம் ஹோல்டு பண்ணுற கேப்பபிலிட்டி அவங்களுக்கு இருக்கும். ஓகே, பட் பையராக இருந்தோம்னா ஹோல்டிங்கிறத வந்து நம்ம அவ்வளோ சீக்கிரம் வச்சுக்க முடியாது, கொஞ்சம் வெயிட் பண்ணணும். அது நல்ல ப்ராஃபிட் போனதுக்கப்புறம் தான் ஹோல்டிங். ஏன்னா டைம் டிகே நம்மளுக்கு எப்படி இருந்தாலும் நம்மளோட ப்ராஃபிட்டை சாப்பிட போகுது. ஸோ அந்த ஒரு விஷயம் இதில் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட், இந்த எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லும் போதே தெரிஞ்சிருக்கும், ட்ரேடிங் சைக்காலஜி அதிகமாக இருக்கும். ஓகே, ஆப்ஷன் பையரோட மென்டாலிட்டியை அக்கக்கா தெரிஞ்சு வச்சுருப்பாங்க ஆப்ஷன் செல்லர். ஓகே, அப்போ என்னங்க ஆப்ஷன் பையில் எதுவுமே இல்லையா அப்படின்னா, இதில் இருக்க ஒரே அட்வான்டேஜ் இந்த ஆப்ஷன் பையிங்க்கு நமக்கு அமௌண்ட் கம்மியாக இருக்குங்கிற ஒரே விஷயம் தான். நம்ம அதனால் நம்மகிட்ட இருக்க சின்ன அமௌண்ட்டை போட்டு ஒரு பெரிய ப்ராஃபிட்டை எடுக்க முடியும். ஓகேவா? ஆனால் அவங்க இந்த ஆப்ஷன் செல்லர் சில முட்டாள்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்க ப்ராஃபிட், அவங்களோட அமௌண்ட்டை இவங்க ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கு. அவங்கக்கிட்ட மாட்டாமல் நம்ம கிளியராக இருக்கணும். இன்னும் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும்னா, இந்த ஷேர் மார்க்கெட்டில் நடக்கிற ட்ரேடிங்லேயே நான் 2 விதமாக பிரிப்பேன். ஒன்று, நம்மள மாதிரி ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்க, நார்மலாக கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட்டு போட்டு ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்க ஒரு 20% பேர். ஓகே, ராக்கேஷ் ஜுன்ஜுன்வாலா அந்த மாதிரி பெரிய பெரிய மகேஷ் காதர் அந்த மாதிரி பெரிய பெரிய ஆள்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்கவங்க ஒரு 30% பேர். 50% ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு இன்ஸ்டியூஷன் ட்ரேடிங் பண்ணிகிட்டு இருக்கோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய வீடியோலாம், ஒரு ஃபுல்லாக ஒரு கம்பெனிக்குள்ளே ஃபுல்லாக ட்ரேடிங் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பல கம்பெனி சேர்ந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க. அந்த மாதிரி ஒரு 50% பேர் இருப்பாங்க, 50%. ஸோ நம்மளால் இந்த 50% கிட்டேயும் மோத முடியாது. இவங்க இன்றைக்கி மார்க்கெட்டை இறக்கணும்னு நினச்சிட்டாங்கன்னா அந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன் இறக்கிடுவாங்க. அதே மாதிரி தான் அந்த ராக்கேஷ் ஜுன்ஜுன்வாலா அந்த 30% பேர். அப்போ இந்த மீதி இருக்க 20% மட்டும்தான் நம்ம ப்ராஃபிட் எடுக்க முடியும். நமக்குள்ளே தான் போட்டி, ஏற்றம் இறக்கம் ஏற்றம் இறக்கம். ஓகேவா? அதில் எப்படி வந்து இந்த ஏற்றம் இறக்கம் ப்ராஃபிட் எடுக்கணும்னா, இந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன் என்ன ஒரு முடிவு எடுக்கிறாங்களோ அந்த மென்டாலிட்டிக்கு நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா நீங்கள் ப்ராஃபிட் எடுக்கலாம். அவங்களுக்கு அகேன்ஸ்டாக, அதாவது இந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன் இன்றைக்கி நிறைய பை பண்ணுறாங்க அப்படிங்கிற கட்டத்தில் நீங்கள் போய் ஒரு செல்லிங்கை போட்டிங்கன்னா இந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன் மார்க்கெட்டே மாற்றிடுவாங்க. ஸோ அதெல்லாம் தான் இருக்குது. நான் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன் பற்றியும் ஒரு கிளியராக போடுறேன். அப்போ நான் சொல்ல வர்றது என்னென்னா, 100% ட்ரேடிங்கில் நம்ம ஒரு வெறும் 20% மக்கள் தான் நமக்குள்ளே தான் அந்த பணத்தை சுற்றி அடிச்சுக்கிட்டு இருக்கோம். புரியுதா நான் சொல்ல வர்றது? நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அமௌண்ட் எடுக்க பார்க்குறோமா, நம்ம வந்து ப்ராஃபிட் எடுக்கிறது எல்லாமே நம்ம அந்த 20% மக்களுக்குள்ளே தான். நம்ம அந்த ராக்கேஷ் நிறுவன பணத்தையோ அந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன் பணத்தையோலாம் எடுக்க முடியாது. ஏன்னா அவங்க நினச்சா மார்க்கெட்டையே திருப்ப முடியும். அந்த மாதிரி ஆட்கள். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஆக்சுவலாக அந்த ஆப்ஷன் செல்லிங் அட்வான்டேஜஸ் என்ன அப்படிங்கிறதையும் நான் பார்த்துட்டேன். ஓகே, அதனால் வெறும் ஆப்ஷன் செல்லிங் தான் போகணுங்கிற அவசியம் இல்லை. ஆப்ஷன் பையிங்கில் நல்ல ப்ராஃபிட் எடுக்க முடியும். எப்படி நான் எதனால் சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி ஒரு ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறீங்க, பையிங் பண்ணுறீங்க. ஓகே, ஒரு பையராக ஒரு ப்ராஃபிட் நல்ல டபுள் அமௌண்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 20,000 போட்டு நான் இன்றைக்கி 20,000 நீங்கள் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் எடுக்கலாம். 20,000 60,000 கூட எடுக்கலாம். எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் அந்த 20,000 பாதுகாத்து ட்ரேட் பண்ண முடியும். எப்படி சொல்கிறேன்னா, இப்போ 20,000 இருந்தது உங்கள்கிட்ட 40,000 மாறி இருக்கும். ஸோ உங்களோட 20,000 எடுத்து ஒதுக்கி வச்சுட்டு நீங்கள் ப்ராஃபிட் பண்ணீங்களே 20,000, அதை வச்சு மட்டுமே ஒரு 10,000 இன்வெஸ்ட் பண்ணி ட்ரேடிங் பண்ணி ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணி உங்களோட ப்ராஃபிட்டை மட்டுமே நஷ்டமாக்குங்க. உங்களோட கேபிட்டலை கை வைக்காமல் இருக்க முடியும். அதுதான் ஆப்ஷன் பையருக்கு உண்டான அட்வான்டேஜ். ஆப்ஷன் செல்லருக்கு அப்படி இல்லை, போனால் ஒரே ஐடியா போயிடும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.